அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். அதாவது தன்னுடைய இன்னிசை தேனிசை குரலால் அனைவரையும் கட்டி எடுத்த எஸ் ஜானகி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் உயிரிழப்பு ஏற்படுவது அப்படிங்கிறது இப்போ தொடர்கதையாக ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனரின் இமயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இறந்திருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷியனான நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் மரணித்திருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இசை உலகையே கட்டி எடுத்த மகாராணி போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளுடைய எஸ் ஜானகி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உடல்நல குறைவு காரணமாக காலமாகியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் சிறிது காலத்திற்கு முன்பு மரணித்த நிலையில் அந்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்திருந்த எஸ் ஜானகி அவர்கள் ரொம்பவே உடல்நலம் மோசமாகி இருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மைசூரில் செட்டில் ஆகியிருந்தாங்க. மைசூர்லேயே அப்பல்லோ அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அவங்க காலமாகியிருக்கிறதா மருத்துவமனை நிர்வாகமும் தெரிவித்திருந்தாங்க. தற்போது அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கணவரும் கிடையாது, ஒரே ஒரு மகனும் பார்த்தீங்க அப்படின்னா சிறிது காலத்திற்கு பிறகு தான் முன்பு பார்த்தீங்கன்னா இறந்திருந்தார். அவருடைய இறப்பையே தாங்க முடியாத ஜானகி அம்மா தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மருமகளும் 2 பேத்திகளும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் கிடையாதுங்க, மொத்தம் 20 மொழிகளில் அவங்க பாடல்களை பாடியிருக்காங்க. ஹிந்தி, கன்னடம், ஜெர்மனியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஜாப்பனீஸ் மொழியில் கூட அவங்க பாடல்களை பாடியிருக்காங்களாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 மொழிகளை அவங்க தெரிந்து வைத்து அந்த 20 மொழிகள்லையும் அவங்க பாடல்கள் பாடி எக்கச்சக்கமான சொத்துக்கள் குவித்திருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த சொத்துக்களுக்கு தற்போது வாரிசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மருமகளுடைய 2 மகள்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தன்னுடைய மகன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிய காரணத்தினால தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மருமகளுக்கு அந்த சொத்து சேருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பட் இருந்தாலும் ஜானகி அம்மா தன்னுடைய பேத்திகள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தன்னுடைய பேத்திகள் கிட்ட மட்டும் எப்பவுமே அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்களாம். அடிக்கடி பார்க்கறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறது. பேத்திகளும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாட்டி மீது அலாதி அன்பு வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்தில் பாதி பார்க்கும் பொழுது தன்னுடைய பேத்திகளுக்கு மட்டுமே சேரணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது பேத்திகளுக்கு மட்டுமே உரிமை கொண்டாட வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு பேத்திகள் மட்டுமே திருமணத்திற்கு பிறகு அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இந்த சொத்தில் தன்னுடைய மருமகளுடைய குடும்பத்தாரும் அனுபவிக்க எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மீதி பாதி சொத்துக்கள் அனாதை ஆசிரமத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் சில ட்ரஸ்ட் அவங்க நடத்துறதாக சொல்லியிருந்துக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அவங்களுடைய சொத்து மதிப்பில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 2 பேத்திகளுக்கு மட்டுமே சேரும்படியாக எழுதி வைத்திருக்காங்க. மீதி பாதி பார்க்கும் பொழுது ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது அவங்களுடைய மருமகளினுடைய குடும்பத்தார் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது இசைக்குயில் எஸ் ஜானகியின் சினிமா சாதனைகளும் தனித்துவமான பாடக்கூடிய திறமைகளும் எப்போதுமே வியக்கத்தக்கவை அப்படின்னே சொல்லலாம். ஒரே பாடலில் பல குரல்களில் பாடி அசத்துறது முதல் பன்மொழிகளில் உச்சரிப்பு மாறாமல் பாடுறது வரைக்கும் அவங்க கையாண்ட ரகசியங்கள் ஆச்சரியமானது தாங்க. அந்த வகையில் அவங்களுடைய சொத்து மதிப்பு
வாய்ப்புகள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துல பார்க்கும் பொழுது பாதி தன்னுடைய பேத்திகள் 2 பேத்திகளுக்கு மட்டும் சேருவதாகவும் மீதி பாதி ட்ரஸ்ட்டுக்காகவும் வந்து எழுதி வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ரொம்பவே வந்து அப்செட் ஆகி இருக்காங்க அவங்களுடைய மருமகள் அப்படின்னே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்கள மாமியாருடைய சொத்துல மருமகள், அதாவது அவங்க வந்து தன்னுடைய மகன், அவங்களுடைய மகன் கூட உறவில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க விவாகரத்தை வாங்கிட்டு வெளியில் போனதுக்கு பிறகு அவங்களுக்கும் அந்த சொத்து மதிப்பு வந்து சேர்றதுக்கான எந்த ஒரு அவசியமோ கிடையாது, அதற்கான உரிமையும் அவங்களால கோர முடியாது. பட் ஆனால் அவங்களுடைய 2 பேத்திகளுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதனால் அந்த உரிமையின் காரணமாக தன்னுடைய பேத்தி மீது அலாதி அன்பு வைத்திருக்கக்கூடிய ஜானகி அம்மா பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய பேத்திகளுக்கு சொத்து முழுவதும் போகிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. அதாவது பேத்திகள் மட்டுமே அனுபவிக்க முடியும், மருமகளால் அந்த சொத்தில் ஒரு பைசா கூட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உயில் எழுதி வைத்திருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா இதுவாக பேசப்பட்டு ரொம்பவே அதிகமாக ஹாட் டாப்பிக்காக வந்து அனைவராலும் பேசப்பட்டு வருது. ஒரு சிலர் மருமகளுக்கு வந்து சாதகமாக பேசியிருந்தாலும் பலரும் பார்த்திங்க அப்படின்னா விவாகரத்தானதற்கு பிறகு எதற்காக நம்ம கொடுக்கணும், அவங்க வந்து பேத்திகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களும் மற்றொரு தரப்பினர் வந்து பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க செய்த வந்து நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மனங்களை அவங்களுடைய தேனிசை குரலால் கவர்ந்து எடுத்தவங்க அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா அப்படின்னே சொல்லலாம். புகழ்பெற்ற பழம்பெரும் பின்னணி இசை பாடகி ஜானகி அம்மா காலமான விஷயம் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தரப்பினரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு அனைவருமே தங்களுடைய இரங்கலையும் ஆழ்ந்த இரங்கலையும் வந்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவங்க பார்த்திங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை வந்து பாடியிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அவங்க பாடின பல பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டாகியிருக்கு. இன்றும் நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய பாடல்கள் வரிசையில் கண்டிப்பாக ஜானகி அம்மா அவர்களினுடைய தேனிசை குரலில் பாடிய பாடல்கள் கண்டிப்பாக இடம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ஒரு 50 பாடல்கள் பிடிக்குது அப்படின்னா அதில் 40 பாடலாவது கண்டிப்பாக ஜானகி அம்மா அவர்களினுடைய பாடல் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல் வந்து அனைவரையும் வந்து கவர்ந்து எடுத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது இந்த சொத்து விவகாரம் பற்றிய தகவல்கள் வந்து பூதாகரமாய் கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நாம் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.